Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இந்த மாதிரி அபிஷியல் அப்டேட் வரும்போது நான் வீட்ல இல்லாத மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை நான் யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றது, கத்தலாமான்னு இருக்குது. பட் கார்ல இருந்து கத்தினாலும் வெளியே கேட்கும். சரி ஓகே ரைட்டு, டைரக்டா லைட் வேற. சரி டைரக்டா நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. நம்ம நானி அவர்களதோ எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாப்ல. நான் என்ன நினைச்சேன்னா சார் ஒரு ரிவ்யூ போட்டு விடலான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இவிபிக்கு இப்பதான் வந்து படம் முடிச்சிட்டேன். ஒரு 1 hour முன்னாடி தான் படம் முடிஞ்சது. அதுக்கான ரிவ்யூ தான் நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அன்லிஸ்டட்ல எல்லாம் போட்டாச்சு பப்ளிக் பண்றதுக்கு முன்னாடி. எனக்கு ஏதோ மைல்டா டவுட் வந்து ட்விட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா வெங்கட் பிரபு அவர்கள் சரியான அதிர்ச்சி கொடுத்தாரு. நான் ஆக்சுவலா ஈவினிங் தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஐயா வெங்கட் பிரபு அவர்களே அந்த 4th சிங்கிளுக்கான அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபிஷியலா பாத்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. கோட்டோட 4th சிங்கிள். அதுல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சிங்கிள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த நானி அவர்களோட படத்தை பார்த்துட்டேன். அது தனியா இப்போ ரிவ்யூ போட முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோலயே பாத்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூ சின்னதா நான் கொடுத்துட்றேன். படம் பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 200 ரூபாய்க்கோ 150 ரூபாய்க்கோ வர்த்து தாங்க. படம் சூப்பரா இருக்கு. அதுல முக்கியமா பிடிச்சது எஸ்ஜே சூர்யா அவர்களோட ரோலும் நானி அவர்களோட கேரக்டர் ரெண்டுமே பயங்கரமா இருக்கு. ஹீரோவை டாமினேட் பண்றா போல வில்லன் எஸ்ஜே சூர்யா அவர்கள். மனுஷன் தெலுங்குலயும் விளையாடுறா போல, தமிழ்லயும் விளையாடுறா போல. சொல்ல போனா ஹீரோக்கு போட்ட பிஜிஎம் விட எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு போட்ட பிஜிஎம் பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல இருக்குது. படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஒரு 1 hour கிட்ட அப்படி இப்படிதான் இருந்துச்சு. அது சில ஷார்ட் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சேன். ஒரு அபோவ் ஆவரேஜா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் கிட்ட இருந்தாங்க படமே. அந்த இடத்துல இருந்து எலிவேட் ஆகுது பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். எஸ்ஜே சூர்யா அவர்களோட ஆக்டிங், நானி அவர்களோட ஆக்டிங், பிஜிஎம், நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு ஸ்டோரி. எண்டிங் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சொதப்பி வச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன். நீங்க ஸ்பெண்ட் பண்ற 150 ரூபாவோ 200 ரூபாவோ உண்மையாவே பைசா வசூல் தான். இன்னைக்கு வீக் டே, இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய கிரௌட் வந்தது. எனக்கு ஏதாவது லைட்டா ஒரு இன்டென்ஷன் இருந்தது உள்ள படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த மூவி சாட்டர்டேஸ், சூர்யா சாட்டர்டே அப்படின்னு ஒரு படம். நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ஃபிளாஸ். பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தூக்கி விட்டாங்க படத்தை சூப்பரா. சரி ஓகே, நம்ம டைரக்டா அபிஷியல் அப்டேட்டுக்கு வரலாம். ஸோ கோட்டோட 4வது பாடல் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல. அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே வெயிட்டிங் இன்க்ளூடிங் மீ. பட் அதுக்கான ஒரு அபிஷியல் அப்டேட் கரெக்டா ஒரு 7 மணிக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கு யுவன் அவர்களும் ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. நான் பேசும்போது அந்த ட்வீட் மேபி நீங்க ஸ்லைட்ல பாத்துட்டு இருப்பீங்க. சோ இளைய தளபதியோட பார்ட்டி பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டே போட்டிருப்பாரு. சோ ஐ திங்க் இந்த பாடல் கோட்டோட 4th சிங்கிள். கோட் படத்துல அந்த டிஜிட்டல் டிஏஜிங் டெக்னிக்ல நம்ம தளபதிய, அந்த சின்ன வயசு தளபதியா காட்டுறாங்கல்ல, நம்ம பெரிய கேரக்டர் தளபதியோட சன்னா, அவரோட சாங் போல இது. அதனாலதான் இளைய தளபதியோட பார்ட்டி பண்ண ரெடியான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோ எப்போ தெரியுமா சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரிதான் ஆகஸ்ட் 31 சோ அபிஷியலா யுவன் அவர்களோட பர்த்டேக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கற மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னபடியே அந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதுல த்ரிஷா நடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொடுப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி ஒரு செலிப்ரேஷனா பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த ஒரு சிங்கிள் வருது. சர்ப்ரைசிங்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்ன மாதிரி இருக்க போகுது. இளைய தளபதியோட பார்ட்டி கீர்த்தின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பார்ட்டி சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். பட் யுவன் பர்த்டே அன்னைக்கு யுவன் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷம், தளபதி ஃபேன்ஸுக்கும் சந்தோஷம். பட் அந்த ஸ்பெஷலான ஏதோ ஒரு ட்ரீட் உள்ள இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். இன்னைக்கு என்ன டேட்? 28ஆம் தேதி, 9, 29, 30, இன்னும் ஒரு 2 days தானே. வேற லெவல் கொண்டாட்டமா இருக்கு. 31ஆம் தேதியில இருந்தே நமக்கு பண்டிகை தான். இப்பவே திருவிழா மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் கட்சி கொடி, இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகுது, புக்கிங்ஸ் அப்போ ஓப்பன் ஆகும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்க பாக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறப்போ சடனா பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி பாட்டு ரிலீஸ் பண்ண போறது இன்னும் அதை விட பயங்கர சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா 4th சிங்கிள் வரப்போது. அண்ட் இளைய தளபதியோட பார்ட்டி பண்ண ரெடியா அப்படின்னு போட்டது பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கு. சோ அந்த ஒரு கேரக்டருக்கான பாட்டு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர்ல த்ரிஷா மேபி வரும்னு நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். மேபி ஒரு நல்ல ஒரு சாங்கா, பெப்பியான சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. நம்ம கம்பேர் பண்ண முடியாது அனிருத் அவர்களா இல்ல இவரா ரஹ்மானா அப்படின்னு சொல்லிட்டு. சோ யுவன் இஸ் ஹேவிங் அ யூனிக் ஸ்டைல். அந்த ஸ்பார்க், அந்த ஒரு இந்த
சாங் கூட நல்லா தான் போச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் அது மைண்டில் உட்காரல. மேபி கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அதுக்கு வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெங்கட் பிரபு அதான் சொல்லியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில், யூ கேனாட் கம்பேர் அனிருத் வித் யுவன் சங்கர் ராஜா. அவங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்கு. பட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஆல்பம்ஸ் நிறைய அனிருத் கொடுத்துட்டாரு நம்ம தளபதி கூட சேர்ந்து. ஸோ யுவன் அவர்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அண்ட் 3ஆம் தேதிக்கு ரொம்ப 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 ஈகர்லி ஐ எம் வெயிட்டிங் பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த சூர்யா சாட்டர்டே படம் பார்த்து அதுக்கு ஒரு ரிவ்யூ நான் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா அதை பேசி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு டைட்டில்லாம் ரெடி பண்றதுக்குள்ள இந்த அப்டேட் விட்டாங்க. மிகவும் கொடுமையாக உள்ளது. 2 வீடியோ ஒரே டைம்ல விட்டா நல்லாவும் இருக்காது. அதனால இதுல அந்த ரிவ்யூ சொல்லிட்டேன். படமும் நல்லா இருக்கு. அதை தாண்டி சந்தோஷமான விஷயம் அந்த ஒரு சாங் வரது தான். ஸோ என்ன மாதிரி சாங்கா இருக்க போகுது அப்படின்றத நான் கெஸ் பண்றதுனா ஒரு பார்ட்டி வைப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்றேன். ஏன்னா நார்மலா வெங்கட் பிரபு படம் அப்படின்னா ஒரு பார்ட்டி வைப்கான ஒரு ஜேர்னர் கொடுத்துருவாப்புல. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டும் ஒரு பார்ட்டி வைப்கான ஒரு பாட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் சி. ஒரு அஃபிஷியல் அப்டேட் சொல்லியிருக்க மக்களே, ஒரு அஃபிஷியல் அப்டேட் சொல்லியிருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு டார்கெட். இந்த வீடியோக்கு 7,000 லைக்ஸ் பாத்தீங்கன்னா வந்துருச்சுன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பார்க்கலாம், இது அஃபிஷியல் அப்டேட். 5,000 கிடையாது, 7,000. நான் சொல்லும் போதே நிறைய பேர் லைக் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2,000 ஃபாலோவர்ஸ் வந்தா 1 lakh 2 lakh ஃபாலோவர்ஸ் நமக்கு வர போறாங்க. பார்ப்போம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காம லைக் பண்ணிடுங்க, தட் மீன்ஸ் a lot. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் லைட்டிங்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. பட் என்ன மாதிரி பாட்டா இருக்கும் அப்படின்றது மைண்ட்ல எனக்கு ஓடிட்டே இருக்கு. அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு அவர்களே. காலைல தான் ட்வீட் போட்ட, ஈவினிங் அதுக்குள்ள ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.